படிச்சு PhD படிச்சு கவர்மெண்ட் வேலை செய்து வந்தான். என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. அத நிம்மதிக்கு ஒரு வழியா சொல்லணும்னா திரும்ப போய் படி பணத்தை சம்பாதி ஊர் புதுசா தெரியுது. அப்படியே போய் பார்ப்போம். சனியே பேசிட்டு யாரும் தெரியல. சொல்லிக்கிட்டு வாய் மட்டும் அசந்துச்சு. ஒண்ணு கேட்கல. ஏங்க வந்து நின்று கத்திக்கிட்டு இருக்கிற போல தெரியுது. ஐயா எனக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்ல. அந்த நிம்மதிக்கு ஒரு வழியை கேட்டு கத்திக்கிட்டு இருக்கிற. ஓ உன்னை ஊரை விட்டு தள்ளி வச்சுட்டாங்களா? இது போட பயல. ஐயா எந்த யாரும் தள்ளி எல்லாம் வைக்கல, உள்ள வச்சுட்டாங்களா? ஆனா கூறு கேட்டோட ஐயா வாழ்க்கையில நிம்மதி இல்லையா? நிம்மதி சோறு சாப்பிடலையா? இவங்க கூட பேசுனா நம்ம பைத்தியம் ஆயிடுவோம் போல. ஐயா சோறெல்லாம் சாப்பிட்டேன். வாழ்க்கை இருக்கு பாரபகிரியா? ரோடு எங்க போச்சான்னு கேட்கிறியா? ஆனா கூறு கேட்டேன். அது வந்து சின்ன பையன் கிட்ட கேட்ட கூட சொல்லிட்டு போயிடுறேன். அதுக்கு எதுக்குடா நான் கேட்டுக்கிறேன். நிம்மதிக்கு வழியா சொல்றேன். சுடுகாட்டுக்கு வழியா காட்டுறேன் பாரு. ஐயா நான் செத்தா பரலகம் போயிடுவேன். எனக்கு அது தெரியும். எனக்கு அதுக்கு வாழையா வழி. இந்த பூமியில வாழும் போது சந்தோஷமா வாழணும். அதுக்கு ஒரு வழிய சொல்லியா? இப்ப நல்லா புரிஞ்சிச்சு. புளியா தோண்டி உள்ள போட்டு மூடணுமா? ஷூட்டு நல்லா சத்தமா சொல்லு. கிட்டவா சொல்லு. கேடுச்சு. இப்பதான் நல்லா கேடுச்சு. நான் உருப்படி தெருவுக்கு வந்திருக்கேன்னு சொல்றியா? நல்லா தெரிஞ்சு போச்சியா? உன்னை கட்டிட்டு குடும்பம் நடத்துறா பாரு. நல்லா வருவான். அப்படியா? சரி நீ திரும்பவே மாட்டவள. நீ சொல்றது ஒண்ணும் புரியல. நான் எவ்வளவு பார்த்துட்டு போறேன். அப்படியே கத்து. ஆனா போடா இது போட பயில ஸ்பீக்கரை போட்டு கத்திய குறைய சொல்றேன். ஒரு வார்த்தை கூட அவன் காதல கேட்க மாட்டேங்குது. அது காதா என்னன்னு தெரிய மாட்டல எனக்கு. ஐயா என் நிலைமைய பாத்தீங்களா? நிம்மதி இல்லாம சந்தோஷம் இல்லாம நான் படுறத வேதனையை பார்த்து யாராவது ஒரு நிம்மதிக்கு வழிய சொல்லுங்களா? ஏடா மச்சான் நல்லா இருக்கியா? ஐயா என்ன பார்த்து பைத்தியம் சொல்றியா நீ? பைத்தியமா ரோட்ல நின்று கத்துற நீ பைத்தியமா? உண்மை சொல்ல. ஏற்கனவே ஒருத்த போடாம சொல்லிக்கிட்டு இருக்கிற. எதுக்கு நீ இங்க நின்று கத்துக்கிட்டு சொல்ல? என் வாழ்க்கையில நிம்மதி இல்ல. என்னது நிம்மதி இல்ல? சந்தோஷம் சமாதானம். என்னது சமாதானம் சந்தோஷம் இல்லையா? அதையா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நானே. அது நிம்மதிக்கு ஒரு நல்ல வழி யார நான் சொல்லுவாங்களாரு. ஒரு காரியம் சொல்ற கேளு. சொல்லுங்க. நிம்மதி வேணுமா? ஆமாங்க. சந்தோஷம் வேணுமா? இவ்வளவு நேரம் அதை சாப்பிட்டு போ. என்னது கிடைக்கும் உனக்கு நிச்சயமா. எங்க ஒயின் ஷாப்புக்கு பச்சை கலர் போடு, வெள்ளை கலர்ல எழுத்து. அங்க போ. நம்ம போய் சைக்கிள் ஷாப்பு கேள்விப்பட்டுக்கிறேன். ஒர்க் ஷாப்பு கேள்விப்பட்டுக்கிறேன். அதுதான் ஒயின் ஷாப்பு. கோட்டை தெரியுமா? கோட்டை புள்ள தெரியுமா? அது தெரியுமா? கிடைக்காது. ஆளாருக்கு இங்கே இருக்குது. பிடிக்க கொண்டு கொடுக்குறியா? சாப்பிட்டேன்னு வச்சுக்க புண்ணு சாப்பிட்டா கவலை எல்லாம் பறந்து போ. எனக்கு உங்ககிட்ட பேசி போதை எல்லாம் போச்சு.
நான் போயிட்டு மறுபடியும் அடிச்சுட்டு வருவேன். சரி, இங்க நின்ன நான் வரமாட்டேன். சரி, போன பயில சாராயத்தை குடிச்சா கோட்டரும் புல்லும் குடிச்சா பாரம் போகுமா கஷ்டம் போகுமா தம்பி? சாராயத்தை குடிச்சா குடும்பத்துல சண்டை தவடா வருது. உங்களை போல சாராயத்தை குடிச்சுதான் குடல வந்து போய் நடு தெருவில் வந்து நான் கத்திக்கிட்டு இருக்கிற நிம்மதியை கேட்டு சாராயம் குடிச்சா போதை இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதிக்கு போதை போயிட்டாங்க வருது நிம்மதி. ஒரு நிரந்தரமான நிம்மதிக்கு வழியை கேட்டு கத்திக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு ஒரு வழியை சொல்லடா. ஒருத்தன் வந்தான் படி பணத்தை சம்பாதிட்டு போறான். இது ஒருத்தன் வந்து சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு போறான். இங்க வந்து குடி நிம்மதி வரா. ஐயா, ஏன் நிம்மதிக்கு வழியை சொல்ல யாரும் இல்லையா? ஐயா, வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பாரத்தோடு வருத்தத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை தீராத வியாதி ஒருவேளை பாரமாய் காணப்படலாம். கடன் பிரச்சனை ஒருவேளை பாரமாய் காணப்படலாம். எந்த தொழில் செய்தாலும், வியாபாரம் செய்தாலும், வேலை செய்தாலும் அதுல ஒரு முன்னேற்றம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், சந்தோஷத்தை இழந்து காணப்படலாம். அல்லது என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது, என்னுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய திருமண காரியங்கள் நடக்கவில்லையே, அல்ல திருமணமாகியும் குழந்தை இல்லையே, படித்த ஒரு நல்ல வேலை இல்லையே, என்னுடைய பிள்ளைங்க என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லையே, எனக்கு படிச்சாலும் எனக்கு படிப்பு ஏற மாட்டேங்குது என்று சொல்லி பலவிதமான பாரத்தோடு கஷ்டங்கள் இருக்கலாம். உங்களுடைய பாரங்கள் கஷ்டங்களை மாற்றும்படியாக தான் 2013 வருடத்திற்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கண்ணியின் வயிற்றில் பிறந்து நமக்காக வாழ்ந்து நம்முடைய பாவங்கள் சாபங்கள் மாறும்படியாக அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். ஆனால் அவர் தெய்வமாக இருந்த நிமித்தமாக 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். இயேசு சொல்லி இருக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். யாரும் கொடுக்க முடியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தை தரும்படியாக தான் இயேசு வந்தார். இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பாரத்தோடு பிரச்சனைகளோடு கவலைகளோடு யாராவது இருக்கிறீங்கன்னா நீங்க முன்னால வரலாம். இப்போ உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்ய போகிறோம். ஐயா சொல்லுங்கய்யா. ஐயா, இவ்வளவு நேரம் நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். சரிங்கய்யா, பாரமாகிறவர்களுக்கு வருத்தமாக்குறவர்களுக்கு இயேசு சாமி நிம்மதி தராருன்னு சொன்னீங்க. ஆமாயா, என் வாழ்க்கையில கூட நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்லையா. அத நிம்மதியை கேட்டுதையா தெருவா பைத்தியத்தை போல அலையிறேன். சரிங்கய்யா, எனக்கு வந்து நிம்மதி கிடைக்கும் ஐயா. கண்டிப்பா கிடைக்கும் ஐயா. இந்த நிம்மதி எனக்கு கிடைக்கணும்னா அதுக்கு நாயா பண்ணணும் ஐயா. இதுக்கு நீங்க படிக்க வேண்டியது இல்ல. சரிங்க, அதுக்காக காசு கொடுக்க வேண்டியது இல்லையா. சரிங்க, மனசுக்குள்ள ஏசாமிக்கு ஒரு இடத்தை கொடுத்து, ஏசாமி என் மனசுக்குள்ள வாங்க, என் பாரங்களை மாத்துங்க, என் கஷ்டங்களை மாத்துங்க, என் வியாதிகளை மாத்துங்க, சரி என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நீங்க பிரார்த்தனை செஞ்சாலே போதுமையா. நீங்க சொல்ற இயேசு சாமியை வேணா நான் நம்புறேன். சரிங்கய்யா, அந்த இயேசு சாமிக்கு என் மனசை கொடுக்குறேன். உங்களை போல அந்த மாதிரி பேசுறதுக்குலாம் எனக்கு எதுவும் தெரியாதுங்க. எனக்காக நீங்களே இயேசு சாமி கிட்ட கேட்டு அவருக்கு நிம்மதி வாங்கி கும்பிடுங்க, எனக்கு போதும். சரிங்க, நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்யறேன். சரிங்க, உங்களையே சாமி இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாரங்கள் கஷ்டங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஐயா சொல்லுங்கய்யா. ஐயா, சந்தோஷம் இல்லாம சமாதானம் இல்லாம நிம்மதி இல்லாம இருந்து எனக்கு நீங்க வந்து இயேசு சாமியை பத்தி சொல்லி ஜெபத்தை பண்ண உடனே மனுஷுக்குள்ள இருந்த பாரம் விட்டு போயிடுச்சியா, எனக்கு நிம்மதி வந்துருச்சு, சந்தோஷம் வந்துருச்சியா. எனக்காக ஒண்ணு பண்றீங்களா? சொல்லுங்கய்யா. இங்க இருக்கிறவங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில என்ன போல சொல்ல முடியாத கஷ்டத்தோடு பாரத்தோடு கண்ணீரோடு இருக்கிற ஜனங்க நிறைய பேரு. அவங்களுக்கு அந்த இயேசு சாமியை பத்தி நிறைய சொல்லி எனக்கு பண்ண அந்த ஜெபத்தை இங்க இருக்கிற எல்லாருக்கும் பண்ணுங்கய்யா. எல்லாருடைய வாழ்க்கையிலும் எனக்கு கிடைச்ச அந்த சந்தோஷம் வந்து சேரணுங்கய்யா. கண்டிப்பா எல்லாருக்கும் சொல்லணும். கண்டிப்பா நான் சொல்றேன். இதை பார்த்து கொண்டிருக்கிறதான, இதை கேட்டுக் கொண்டிருக்கிறதான அன்பான சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான பாரத்தோடு பிரச்சனைகளோடு இருக்கலாம். என் வாழ்க்கையில தான் கஷ்டம், என் வாழ்க்கையில தான் வியாதி, கடன் பிரச்சனை, எந்த தொழில் செய்தாலும் ஒரு முன்னேற்றம் இல்லை, குடும்ப வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லை, குடிப்பழக்கத்திற்கு நான் அடிமையா இருக்கு, அதுல இருந்து விடுபட முடியவில்லை, அல்லது காத்து கருப்பு மந்திரிய கட்டுகள், இரவு நேரங்கள்ல என்னுடைய குடும்பத்தை நினைச்சு நினைச்சு எனக்கு தூக்கம் கூட இல்லை, அடிக்கடி கை கால் குடைச்சல், உடம்பு வலி, இதனால என்னுடைய வீட்டு வேலைகளை கூட செய்ய முடியவில்லை
ஆண்டவரே என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறீர்களா? இப்பொழுது உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்ய போகிறோம். யாருக்காவது அப்படி பிரச்சனை இருக்குமானால் நீங்க முன்னால வரலாம். உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். அப்படி வர முடியாவிட்டாலும் நீங்கள் இருந்த இடத்துல கண்களை மூடி இயேசு சாமி கிட்ட உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அது சொல்லுங்கள். உங்களுக்காக நாங்கள் இப்பொழுது பிரார்த்தனை செய்ய போகிறோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் நல்ல தெய்வமாகிய இயேசுவே, இதை பார்த்து கொண்டிருக்கிறதான, இதை கேட்டுக் கொண்டிருக்கிறதான அன்பான சகோதரனுக்காக சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். படிக்கிறதான பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறேன். அவங்களுக்கு நல்ல ஞானத்தை தருவீராக, நினைவாற்றலை தருவீராக. என்னுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனையோடு காணப்படுகிறேன் என்று சொல்லி யாராவது இருப்பார்களானால் அவருடைய கடன் பிரச்சனைகள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், அடிக்கடி வருகிறதான கை கால் குடைச்சல், உடம்பு வலி எல்லாம் மாறி அவங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் பெருகும்படியாய் ஜெபிக்கிறோம். அவங்க எந்த காரியங்கள் எடுத்தாலும் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருப்பார்களானால் இன்று முதல் அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை தருவீராக. அதிகமாய் சமாதானம் சந்தோஷம் அவருடைய வாழ்க்கையில பெருகும்படியாய் ஜெபிக்கிறேன். இங்க இன்னும் என்னென்ன வேண்டுதல் செய்கிறார்களோ அந்த வேண்டுதல் எல்லாம் கேட்டு அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக சகோதரன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மேலும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள சின்ன சேலம் கிழக்கு மாரியம்மன் கோயில் தெருவில் அப்போஸ்தலர் ஐக்கிய சபை இருக்கிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்காக உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். நீங்கள் அந்த பிரார்த்தனையில் கலந்து கொள்ளலாம். மேலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 6:30 மணிக்கு CTN டிவியில் வாழ்வழிக்கும் வார்த்தை என்கிறதான ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியும் நீங்கள் கண்டுகளிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அந்த நிகழ்ச்சியில் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பிரச்சனைகளை மாற்றி உங்களுக்கு அற்புதம் செய்வார். இப்பொழுதும் யாருக்காவது பிரார்த்தனை செய்யணும், ஜெபிக்கணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா முன்னால வரலாம். உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்ய ஆயத்தமா இருக்கிறோம். மேலும் எங்களுடைய விலாசங்களை அறிந்து கொள்ள உங்களுடைய கைகளில் கொடுத்திருக்கிற துண்டு பிரதியில் எங்களுடைய விலாசம், அலைபேசி எண் இருக்கிறது. நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஆண்டவர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். அன்புள்ள சாமி, நம்ம இந்த தம்பிக்காக ஜெபிக்கிறேன். இவனுக்கும் நல்ல ஞானத்தையும் அறிவையும் கற்று தருவீராக. படிக்கிறதான பாடங்கள்லாம் நல்லா புரிஞ்சு கொள்ள கற்றுவீங்க. இதே போல உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்க, உங்க அப்பா அம்மாவை ஆசீர்வதிங்க, உங்களுடைய கஷ்டங்களை மாற்றுங்க. உங்க ஜெபிக்கிறதான இந்த ஜெபத்திற்கு கற்று பதில் தருங்க. ரத்தத்தை இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். பரிபூர்ணமான சுகத்தை கட்டளையிடுகிறேன். இப்பொழுது புதுமையை பெற்றுக் கொண்டதுக்காக நன்றி.